சூர்யா ஜோதிகா நடித்த மாயாவி திரைப்படத்தில் மாற்றுத்திறனாளியாக நடித்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு பாடல் மூலம் பலரையும் கவர்ந்தவர் நடிகை விஷ்ணுபிரியா. திருமணத்திற்கு பின்னர் நடிகை விஷ்ணுபிரியா ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். இவரது தாயார் ஏற்கனவே காலமான நிலையில் தந்தை சூரிய நாராயணன் கொடைக்கானல் குறிஞ்சியாண்டவர் கோவில் அருகே உள்ள சொந்த பங்களாவில் வசித்து வந்தார். கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் சூரிய நாராயணனின் பங்களாவில் வேலை பார்த்து வந்த ஆறுமுகம் என்பவர் அருகில் உள்ள பங்களாவை நோக்கி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். இதனை பார்த்து பதறிய பக்கத்து பங்களாவை சேர்ந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே கொடைக்கானல் காவல் நிலைய போலீசார் சூரிய நாராயணனுக்கு சொந்தமான பங்களாவிற்கு நுழைய முயன்ற போது வெளிப்பகுதி பூட்டு போட்டு இருந்தது. பின்னர் போலீசார் அந்த பூட்டை உடைத்து பங்களாவின் உள்ளே சென்றனர். அப்போது பங்களாவில் வேலை பார்த்து வந்த ஆறுமுகம் மற்றும் முரளி ஆகியோர் ஒரு அறையில் இருந்திருக்கிறார்கள். மற்றொரு அறையில் பங்களாவின் உரிமையாளர் சூரிய நாராயணன் நாற்காலியில் அமர வைத்தபடி உடல் முழுவதும் டேப் சுற்றப்பட்டு சடலமாக கிடந்தார். அவரது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்குறாய்விற்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்நேகபிரியா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றார். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மற்றொரு அறையில் இருந்த பங்களா ஊழியர்களான ஆறுமுகம் மற்றும் முரளி ஆகிய இருவரிடமும் விசாரணையை தொடங்கினர். சூரிய நாராயணனுக்கு சொந்தமான பங்களாவில் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளுக்கு தங்கும் அறை வாடகைக்கு விடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த பங்களாவிற்கு 5 பேர் கொண்ட கும்பல் தங்குவதற்கு வந்ததாகவும் அவர்களின் ஆவணங்கள் எதையும் கொடுக்காமல் அறையெடுத்து தங்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த 5 பேரும் அறை எடுத்ததில் இருந்தே வெளியே எங்கும் செல்லாமல் அறையிலேயே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று மாலை அந்த 5 பேர் கொண்ட கும்பல் பங்களாவில் இருந்த ஆறுமுகம் முரளி ஆகிய இருவரையும் துணியால் கை கால்களை கட்டி ஒரு அறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கடுத்த அறையில் சூரிய நாராயணனை நாற்காலியில் அமர வைத்த அந்த கும்பல் அவரின் உடல் முழுவதும் கொஞ்சம் கூட இடமில்லாதவாறு டேப் கொண்டு சுற்றி உள்ளது. இதனால் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி சூரிய நாராயணன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த 5 பேர் கொண்ட கும்பல் பங்களாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் ஹார்ட் டிஸ்கை திருடியதோடு சூரிய நாராயணன், ஆறுமுகம், முரளி ஆகிய 3 அணிந்திருந்த தங்கச் செயின், மோதிரங்களையும் அவர்கள் திருடிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பங்களா வாசலில் பூட்டு ஒன்றை பூட்டிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் ஆறுமுகம் நீண்ட நேரமாக போராடி கையில் கட்டப்பட்டிருந்த துணியை அவிழ்த்து கூச்சலிட்டதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு நடிகை விஷ்ணுபிரியாவின் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் கொடைக்கானலில் சிகிச்சை எடுத்து வந்துள்ளார். அப்போது விஷ்ணுபிரியாவிற்கு கொடைக்கானலில் கார் டிரைவராக வேலை பார்த்து வந்த பிரபாகரன் என்பவருடன் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த காதல் விவகாரத்தால் ஆத்திரமடைந்த விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணன் டிரைவர் பிரபாகரனை கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சூரிய நாராயணன் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த கொலைக்கு பழிவாங்க இவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது நகைகளை எடுத்துச் சென்றதால் அவர்கள் நகைக்காக இந்த கொலையை செய்தார்களா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அரவிந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.